ஸ்டாக் இன்வெஸ்டிங் பயங்கர டென்ஷன் கொடுக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல மார்க்கெட் ஏறிச்சுன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிகவர் ஆச்சுன்னா, இதெல்லாம் வித்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போலாமா, இல்ல ஸ்டாக் இன்வெஸ்டிங்லயே இன்னும் வேற ஏதாவது பண்ணலாமா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துட்டு வேற வாங்கலாமா, இப்படி பல கேள்விகள் உங்க மைண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க தேடணும்னா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்னு உங்களுக்காகவே ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு. அந்த ஹெல்ப்லைன்ல உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்க் இங்க இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் மறுபடியும் எனக்கு பிடித்த பிலிப் ஃபிஷர் சீரீஸில் 5வது வீடியோவை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் பேச போகிறது பீப்புளை பற்றி. நிறுவனங்கள் எத்தகைய ரிலேஷன்ஷிப்பை தன்னுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸோட வச்சுருக்காங்க, எம்ப்ளாயீஸோட என்ன ரிலேஷன்ஷிப், லேபரை எப்படி டீல் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸை எப்படி தங்களோடு அழைத்து செல்கிறார்கள், மேனேஜ்மெண்ட் டெப்த்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இதெல்லாம் இன்றியமையாதது. பல தருணங்களில் முதலீட்டாளர்கள் நிறுவனத்தினுடைய நிதிநிலையை மட்டுமே பார்த்துட்டு இதை பார்க்க கோட்டை விட்டுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நிறுவனத்துக்கு வளர்ச்சிக்கு தேவையான டேலண்ட் பூல் இல்லாமல் போய்விடுகிறது. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு நிறுவனத்தை விட்டு வெளியேறும்போது அவர்கள் நடுநிலையில் இருக்கக்கூடிய மிடில் லெவல் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அந்த மிடில் லெவல் பீப்புளை ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். லோவர் லெவலில் போனாக்கா மறுபடியும் என்ட்ரி லெவலில் புதிய ஆட்களை எடுத்துக்கொள்ளலாம். அவங்க குயிக்காக ட்ரெயினப் பண்ணி இந்த இடத்துக்கு உயர்ந்து வருவார்கள். ஆனால் மிடில் லெவலில் இருக்கிறவங்க போயிட்டாங்கன்னா நீங்கள் வெளியிலிருந்து மிடில் லெவல் பீப்புளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்கள் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதிக சம்பளத்துக்கு நிறைய பேர் போனாங்கனாக்கா இன்னொரு இடத்துலேருந்து வர்றவங்களும் அதிக சம்பளத்துக்கு தான் வேலை செய்ய தயாராக இருப்பார்கள். ஸோ அது நிறுவனங்களுக்கு மிடில் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கேப்பையும் ஏற்படுத்தும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும். இன்றைக்கு இதுதான் சூழ்நிலை. ஃபிஷர் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்று சொல்கிறார். ஸோ நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வராமல் மேனேஜ் பண்ணாதான் அந்த நிறுவனங்கள் முதலீட்டுக்கு தகுதியானவை என்று அவர் சொல்கிறார். டாப் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டாப் மேனேஜ்மெண்ட்டும் சரி, எக்ஸிக்யூட்டிவ்ஸும் சரி, நெடுங்காலத்திற்கு ஒரு நிறுவனத்தோடு இணைந்து பயணித்தால் அவர்களுக்கும் அதனால் பலன்கள் அதிகம், நிறுவனத்துக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா கண்டினியூட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் பர்சன், லெட்ஸ் சே சிஇஓ, நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெறுகிறார் அல்லது ராஜினாமா செய்கிறார் என்றால் உடனடியாக அந்த நிறுவன பங்கு ஒரு தாக்கத்தை சந்திக்கும். நிச்சயமாக நிறைய பேர் இவர் போயிட்டாரே, இவருக்கு பதிலாக யார் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற கேள்விக்குறியை எழுப்புவார்கள். சமீப காலங்களில் நம்ம பார்த்தது நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் சேர்மன் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற போது நடந்த ஒரு நிகழ்வு. அதே போல் ஆதித்ய பூரி HDFCயிலிருந்து ஓய்வு பெற்ற போது நடந்த ஒரு நிகழ்வு தான் சொல்ல வேண்டும். மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் இந்த மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் என்பது ஸ்மூத்தாக நடக்கக்கூடியது. உதாரணத்துக்கு நெஸ்லே, இந்துஸ்தான் லீவர், கோல்கேட் போன்ற நிறுவனங்களில் டாப் மேனேஜர் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் அதை பற்றி பெரிதுபடுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. புதுசாக வரவங்களும் நல்லா செய்வாங்க, கண்டினியூட்டி இருக்குன்ற கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், அந்த புதிய மேனேஜர்ஸ் நிறுவனத்துக்கு உள்ளிருந்து வருவார்கள் என்பதுதான். ஸோ உள்ளிருந்தே மேனேஜர்ஸ் வரும்போது அவங்க கண்டினியூட்டியை கொடுப்பதற்கு தயார்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இதைத்தான் ஃபிஷர் சொல்கிறாரு. கம்பெனிஸில் இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பூலும் மேனேஜ்மெண்ட் கண்டினியூட்டியும் இருந்தாக்கா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபிஷருடைய லாஜிக் படி இந்துஸ்தான் லீவர் மிகச்சிறந்த நிறுவனம். ஏன்னா அவங்களுடைய டாப் மேனேஜர்ஸ் எல்லாருமே வளர்ந்து சேர்மன் லெவலுக்கு வராங்க. ஐடிசிக்கும் இதையே சொல்லலாம். ஆனால் எல்லா நிறுவனங்களையும் இதே மாதிரி சொல்ல முடியாது. பல நிறுவனங்களில் வெளியில் இருந்தும் ஆட்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் FMCGயில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ், அது ஐடிசி ஆகட்டும், இந்துஸ்தான் லீவர் ஆகட்டும், நெஸ்லே ஆகட்டும், கோல்கேட் ஆகட்டும், எல்லா கம்பெனிலையுமே ஹோம் க்ரோன் லீடர்ஷிப் தான் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அவங்க தொடர்ந்து வரிசையாக லீடர்ஸை தயார்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதனால தான் இந்துஸ்தான் லீவரை லீடர்ஷிப் ஃபேக்ட்ரி என்று கூட பலர் சொல்கிறார்கள். என்ன காரணம்னா,
வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தலைமை கூட இந்துஸ்தான் லீவர்ல பணிபுரிந்து வளர்ந்தவர்கள். ஏன்னா இங்க லீடர் ஆக முடியாதுன்றவங்க ஸ்லோவா வெளியில போய் வேற கம்பெனிக்கு லீடர் ஆகி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறார்கள். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய கெப்பாசிட்டி டு கிரியேட் லீடர்ஷிப் ஃபார் த ஃபியூச்சருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிஷர் என்ன சொல்றாருன்னா, ஒன்று இருக்கிற மேனேஜ்மெண்ட் கண்டினியூட்டி கொடுக்கணும், புதுசாக வரவங்களையும் கண்டினியூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மனப்போக்கோடு அவங்க நிர்வாகம் நடத்தணும். அதே போல் நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டேலண்ட் பூல் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வளர்ந்து மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு வரணும். எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு தேவையான லீடர்ஷிப் ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த லீடர்ஷிப் எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸ், லேபர், பர்சனல் எல்லாரையும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்களாக இருக்கணும். இன்னார் இருந்தால் நாங்கள்லாம் வேலை பண்ண மாட்டோம்னு ஸ்ட்ரைக்கில் போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்தியன் குரூப்ஸில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கா அப்படின்ற கேள்வி உங்கள் மைண்டுக்கு வரலாம். ஏன்னா நான் நிறைய எம்என்சிஸை பற்றி உயர்வாக சொன்னேன். இந்தியன் குரூப்ஸில் சில குரூப்ஸ் லேபருக்கு ஒரு எதிர்மறையான போக்கை எடுப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு டஃப்பாக இருந்தால் தான் அவங்க மேனேஜ்மெண்ட்டு கெத்து காட்ட முடியும்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய குரூப்ஸ் லேபர் ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணி அதன் மூலமாக வளர்ந்திருக்கிறார்கள். அதில் சில குரூப்ஸை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக சொல்ல வேண்டிய குரூப்ஸ் அப்படின்னாக்கா ஹீரோ குரூப்பை சொல்லலாம், டிவிஎஸ் குரூப்பை சொல்லலாம். டிவிஎஸ் குரூப்புக்குள்ள பல குரூப்ஸ் இருக்குது, பட் எல்லா குரூப்லேயுமே லேபர் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸப்ஷனலாக மெயின்டைன் பண்ணாங்க. ஹீரோ குரூப்புங்கிறது வேற லெவல். பிரிஜ்மோகன் முஞ்சால் என்ற ஹீரோ குழுமத்தின் தலைவர், அவர் பேட்ரியார்க்னு சொல்லலாம், அவர்தான் இந்த நிறுவனத்தை வளர்த்த தலைமை. லேபர், எக்ஸிக்யூட்டிவ், பர்சனல், மேனேஜ்மெண்ட், வெண்டர்ஸ் எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே சிறந்து விளங்கியவர். எல்லோருக்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கவனமாக இருந்தவர். அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக அந்த குழுமத்தை உருவாக்கியவர். இதில் என்ன நடக்குதுன்னா, அந்த குட்வில் இருக்கு பாருங்க, அது காலகாலத்துக்கும் இருக்கும். அதை கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் ரொம்ப பாடுபடணும். அந்த அளவுக்கு அந்த குரூப்புக்கு ஒரு குட்வில் இருக்கு. இன்னைக்கு கூட ஹீரோ குரூப் புதிய தொழில்களில் ஈவியில் சரி, அதே போல் பேட்டரி சார்ஜிங்லையும் சரி, பார்ட்னர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு தன்மை மிக முக்கியமான காரணம். பார்ட்னர்ஸோட வேலை செய்யறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. யார் லேபரோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்களோ, யார் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட ஒரு லாங் டேர்ம் பாண்டை மெயின்டைன் பண்ணுறாங்களோ, யார் மேனேஜ்மெண்ட் டீமை ஒன்றா வச்சு அழைத்து செல்கிறார்களோ, அவங்களால தான் பார்ட்னர்ஸோடையும் அதே மாதிரியான ஒரு பந்தத்தை ஃபோர்ஜ் பண்ண முடியும், அதை வளர்க்க முடியும். ஸோ பிரிஜ்மோகன் முஞ்சால் அதை ஹீரோ குரூப்பில் உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹீரோ குரூப்புக்கு பெரிதும் கை கொடுக்கிறது. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஹீரோ குரூப் ஏத்தர் என்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனத்தோடு ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. கொகோரு என்ற ஒரு டைவனீஸ் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் வளர்றதுக்கு இந்த கல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹிஸ்டாரிக் லேபர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண ஒரு கம்பெனி. அது மட்டும் இல்லை, எக்ஸிக்யூட்டிவ்ஸை வளர்க்கணும் அப்படின்றதுல கவனமாக இருந்த ஒரு கம்பெனி. 80ஸ்லையும் 90ஸ்லையும் டிவிஎஸில் அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க. மாடர்ன் திங்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ISO 9000 கொண்டு வந்தது டிவிஎஸ். டெமிங் பிரைஸ் என்ற அந்த குவாலிட்டி அவார்டை வாங்கணுன்ற முனைப்பாக இருந்தது டிவிஎஸ். 5S கொண்டு வந்தது டிவிஎஸ். லீன் மேனுஃபேக்சரிங்கை கொண்டு வந்தது டிவிஎஸ். இது எல்லாம் டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃப்ளோர் ஒர்க்கர் வரைக்கும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருந்த ஒரு நிறுவனம் டிவிஎஸ். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயியும் அவங்க முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருந்தார்கள். எம்ப்ளாயியை டெவலப் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயி ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணுவோம். இதை டிவிஎஸில் ஒவ்வொரு நிறுவனமும் விதவிதமாக செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சாதனை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு குரூப் கல்ச்சர் அப்படின்ற லெவலுக்கு டிவிஎஸ் இதில் வேற லெவலில் இயங்கி இருக்கிறார்கள். கடன் கொடுக்கக்கூடிய தொழில்களில் கூட டிவிஎஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒர்க் கல்ச்சர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எம்ப்ளாயி லாயல்ட்டி, தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு முனைப்பு, இது எல்லாமே அந்த லீடர்ஷிப் மாடலில் காட்டுது. அதனால தான் லிபரலைசேஷன் வந்த பிறகு கூட, மிக வேகமான பொருளாதார மாற்றங்கள் வந்த போது கூட, அதிலிருந்து பயனடைந்து வளர்ந்த ஒரு குடும்ப குழுமமாக டிவிஎஸ் குரூப் திகழ்கிறது. லீடர்ஷிப் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா லேபர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்க, ஸ்ட்ரைக்ஸே இல்லாமல்
பார்த்து கொண்டது அவங்களுடைய மிகப்பெரிய சாதனை. பர்சனல் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸல் பண்ணாங்க. மூணாவது, எக்ஸிக்யூட்டிவ்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எக்ஸிக்யூட்டிவை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸையும் ஷாப் ஃப்ளோர் லெவலில் கூட ட்ரெயின் பண்ணி அவங்கள மேம்படுத்தணும்னு நினச்சாங்க. ஸோ எந்த பாயிண்ட்லையுமே எங்ககிட்ட ஆட்கள் அதிகமாக இருக்காங்க, இவ்வளோ பேரை வீட்டுக்கு அனுப்பணுன்ற அந்த மனப்பான்மையோட அவங்க இயங்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இருக்கிறவங்களை எல்லாரையுமே ட்ரெயின் பண்ணி பெட்டர் பண்ணி லைஃப் லாங் எம்ப்ளாயீஸை வச்சுக்கிட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னா அது டிவிஎஸ். ஸோ ரிட்டையர் ஆகுது அதே நிறுவனத்தில். இந்த லைஃபர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, வேலைக்கு சேர்ந்த அன்னிலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்வது என்பது. அது டிவிஎஸ் குரூப்பில் ரொம்பவே அதிகம். ஸோ பிலிப் ஃபிஷர் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த குரூப்ஸை அவர் விரும்பி வாங்கியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஏதோ குடும்பங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஹோம் க்ரௌண்ட் லீடர்ஷிப்புங்கிறத எம்என்சி பண்ணாங்கன்னு நான் சொன்னேன், ப்ரொஃபஷனல் ஃபேர்ம்லேயும் நடந்திருக்கு. நான் எல்என்டியோட எக்ஸாம்பிளை சொன்னேன். இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் ஹெச்டிஎஃப்சி. புதிய தொழில்களில் என்ட்ரு பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற லீடர்ஷிப்பிலிருந்தே ஒருத்தரை எடுத்து அந்த புதிய தொழிலில் போட்டு அந்த தொழிலை அவங்க வளர்க்க செஞ்சாங்க. இது ஹெச்டிஎஃப்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. ஏன்னா யாராலையுமே இதை ஈஸியாக பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் சொல்ல போகிறீங்க, இங்கேருந்து ஒருத்தர் அங்கே போட்டு அவரை க்ரோ பண்ண வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ இப்படி பல விஷயங்களை குரூப்ஸ்னால செய்ய முடியுது. ஃபேமிலி ஓன்டு குரூப்ஸ்னாலையும் பண்ண முடியுது, எம்என்சினாலையும் பண்ண முடியுது, ப்ரொஃபஷனல் குரூப்னாலையும் பண்ண முடியுதுனாக்கா அதுக்கு முக்கிய காரணம் கலாச்சாரம். அந்த கல்ச்சரை அவங்க மெயின்டைன் பண்ணி வளர்த்து மேம்படுத்தி சிறக்கச் செய்வது என்பது தான் அவர்களுடைய தனித்துவம். பிலிப் ஃபிஷர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட குழுமங்களில் தான் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ண முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். ஏன்னா ஃபிஷர் 10லேருந்து 20லேருந்து 30லேருந்து 40 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு முதலீட்டாளர். நம்மள மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரவில்லை, 40 வருஷம் ஒரு குரூப்போடு இருக்கணும்னா கல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பார்த்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய மிக சிறந்த முதலீட்டாளர்கள் இதே பிரின்சிபலை டிவிஎஸ் குரூப்லேயும் முருகப்பா குரூப்லேயும் ஹெச்டிஎஃப்சிலையும் அப்ளை பண்ணி அதிலிருந்த பயன்களை 30-40 வருஷம் அடைந்திருக்கிறார்கள். என் நண்பர்கள் அதில் இருக்கிறார்கள். அவர்கள்டேந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருமே இந்த விஷயத்தை சீக்கிரம் கற்றுக்கணும். என்ன ரீசன்னா, பீப்புள் சென்ட்ரிக்காக திங்க் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பணத்தையும் கடந்து முதலீட்டில் வெற்றி அடையும் அந்த ஒரு சூட்சமத்தை எளிதில் புரிந்து கொள்வார்கள். வெறும் நம்பர்ஸ் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லாமல் அதை கடந்து நிறுவனங்கள் எப்படி வளர்ந்து தங்களுக்கு பயனளிக்கும் என்ற அந்த ஒரு பார்வையையும் மனப்போக்கையும் வளர்த்து கொள்வார்கள். அந்த பார்வையும் மனப்போக்கும் முதலீட்டு பயணத்திற்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு வெற்றிக்கான ஒரு கருவியாகவும் அமையும். அப்படிப்பட்ட முதலீட்டு பயணங்கள் வெற்றி பயணங்களாக நிச்சயம் உருவாகும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.